அப்படியே அது மாதிரி ஆயிரும். இப்படி இது இது மாதிரி தான் அறிகுறிகள் வந்துட்டு அந்த எரிச்சல் தான் மெயினாக இருக்கும். முக மாற்றங்களும் அந்த உடம்புல ஒவ்வொருத்தருக்கு கை உள்ளங்கை ரெண்டும் திகு திகுன்னு எரியும். ஒருத்தருக்கு பாதத்தில் எரிச்சல் இருக்கும், ஒவ்வொருத்தர் தலையில் எரிச்சல் இருக்கும், ஒவ்வொருத்தர் முகம். உதாரணம் சொல்லணுன்னாக்கா இப்போ நாங்கள் திருப்பதி போயிட்டு வந்துட்டு இருந்தோம். நானும் எங்கள் வீட்டுக்கார ட்ரெயினில் தான் வந்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு அம்மாவுக்கு மனநோய். அதை பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு மனநோயின்னு சொல்லிட்டு. ஃபேமிலியாக தான் இருக்காங்க. ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது அன்றைக்கி ட்ரெயினில். அப்போல்லாம் ரிசர்வேஷனே செய்யாமையே போயிட்டோம். திடீர்னு எங்கள் வீட்டுக்காரர் எப்போ வராங்க எப்போ கிளம்புவாங்கன்னு தெரியாது. திடீர்னு நாங்கள் திருப்பதி கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம். அவங்களுக்கு உட்காடுறதுக்கு சீட்டு இல்லை, நின்றுட்டுருக்காங்க. அந்த அம்மாவால் ஒன்றுமே முடியலை. அப்படியே நின்றுட்டு ஒரு மாதிரியாகவே இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க இது சாப்பிட்றியா அது சாப்பிட்றியான்னு கேட்குறாங்க. அவங்களால ஒன்றும் முடியலை. லாஸ்ட் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி வேணும்னு கேட்டாங்க. சரி குடிக்க தான் கேட்குறாங்கன்னு நினச்சிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். என் பக்கத்தில் தான் நின்றுருந்தாங்க. வாட்டர் பாட்டில் எடுத்தாங்க, திறந்தாங்க. அப்படியே முகத்தெல்லாம் ஃபுல்லாக தலையில் முகத்துல எல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க. ஊற்றிட்டா அவங்களால ஒன்றுமே முடியலை. அப்படியே அதை ஊற்றிட்டு அங்கே இருக்கவங்களாம் என்னங்க தண்ணி மேலெல்லாம் படுதுன்னாங்க. அவங்க எதையுமே சட்டை பண்ணலை. அப்படியே ஒரு பாட்டில் தண்ணியை தலையோட முகத்தோடு சேர்த்து அப்படியே ஊற்றிக்கிட்டு அப்படியே நின்னாங்க. அது மாதிரி அந்த ஒரு எரிச்சல் தான் மெயினாக வரும். அதை வந்துட்டு அவங்க யாருக்கிட்டையும் இதனால தான் எரியுதுன்னு அவங்களுக்கும் தெரியாது, பார்க்குறவங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கு சொல்லவும் மாட்டாங்க. பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அப்படி இருக்கும். இந்த மனநோய் வந்துட்டு எதனால மெயினாக வருது தெரியுங்களா? யாருக்கெல்லாம் மெயினாக வருது தெரியுங்களா? ஃபஸ்ட்டில் யாரை அதிகமாக பாதிக்கும்னு சொன்னால் கர்ப்பமாக இருக்கிற பெண்களை தான். கர்ப்பமாக இருக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு டாக்டர் சொல்லுவாங்க. சந்தோஷமாக இருங்க, கவலை எதிர்படக்கூடாது. ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லுவாங்க, பொண்ணு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கோ, எல்லாம் வாங்கி கொடுன்னு. மெயினாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்கு காரணமேவும் வாங்கி கொடுத்து பொருள் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு பார்க்கறது கிடையாது. அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கணுங்கள ஆண்கள் கரெக்டாக இருக்கணும். ஒரு சின்ன தவறு கூட செஞ்சுட்டா அந்த பெண்களால் தாங்கிக்கும். சாதாரண டைமில் தாங்கிடுவாங்க. இந்த உங்கள் வீட்டுக்காரர் வேறு பொண்ணு கூட தொடர்பில் இருக்காரு, இந்த அங்கே பேசுகிறாரு, அங்கே போகிறாருன்னு சொன்னால் அதை அந்த பொண்ணால் தாங்கிக்கிற சக்தி அந்த பொண்ணுக்கு இருக்கும் சாதாரண டைமில். ஆனால் கர்ப்பமாக இருக்கிற டைமில் அந்த பொண்ணோட நரம்பு எல்லாமே ஒரு மாதிரி தளர்ச்சியாக தான் இருக்கும். அதாவது ஒரு 7 மாதத்துக்கு அப்புறம், கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் 7 மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி குழந்தை பிறந்து ஒரு 2-3 மாதத்துக்காவது இதே மாதிரி எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கணும். அப்படி உள்ளவங்கள பெரியவங்க வீட்டில் உள்ளவங்களும் கணவன்மார்களும் நல்லா பார்த்துக்கணும். இந்த டைமில் மட்டும்தான் அவங்களுக்கு வந்துட்டு மனநோய் அதிகமாகவே